ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆலக்கு பருப்பு ஊற வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பு. அது 2 மணி நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம மிக்சியில் ஜாரில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீஸ் இஞ்சி, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலை, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சோம்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றி நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ நான் ஒரு சுற்று தான் சுற்றிருக்கிறேன், குறன்னு தான் இருக்குது. அது கூட 1 கப்பு வாழைப்பூ நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துப்போம். நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இது கூடவே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இது கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்குவோம். இது இப்போ நல்லா அந்த உப்பு நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அரைச்ச உப்பு தான், அதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பருப்பு எப்போவுமே அரைக்கும்போது கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். இது ரொம்ப உதிரியாக இருக்க, இது வடை வருமா அப்படின்லாம் இல்லை, நல்லாவே வரும் வடை. இதை நம்ம ஒரு சின்ன உருண்டையாக இப்படி கையில் எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி நம்ம போட்டோன்னா நல்லா வரும் அந்த வடை. சேஃப் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த வடை சேஃப் கரெக்டாக வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம மாற்றி போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்குது பாருங்கள். இந்த பருப்பு அப்படியே முழுசாக தெரியுது. எப்போவுமே நம்ம பருப்பில் வடை செய்யும்போது கொஞ்சம் தீ கம்மியாக வச்சு நல்லா முருக விட்டு எடுத்தால் அந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா வெந்திருக்குது 2 பக்கமும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.